ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு உமாஜியா சேனல். இன்றைக்கி மாங்காய் போட்டு கராமணி புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் போல் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 15 பல். இதுக்கு உங்களுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ புளிக்குழம்புல சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கராமணி குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக. கராமணி நான் சைடில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 hours ஊறிடுச்சு. ஸோ குக்கரில் ஒரு 3 விசில் போல் நான் வேக வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக வரணுன்னா வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ காயெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். காய் எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெயிலே வேகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இன்னும் உங்களுக்கு ருசியாக இருக்கும். புளி நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைச்சிக்கோங்க மிளகாத்தூள். இப்போ நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் இந்த மசாலா உங்களுக்கு அந்த ஆயிலே நல்லா வதக்கிடுங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ காய் ஓரளவு வெந்துடுச்சு, கொதிச்சு வருது. காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். காய் இன்னும் வேகலை. ஸோ இந்த கேப்பில் 1/4 மூடி தேங்காய், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா ஒரு சைடில் நம்ம அரைச்சி வச்சுருவோம். இப்போ புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி போட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ காராமணி ஆட் பண்ணுறேன். காராமணி ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டுக்கலாம். நார்மலாகவே நம்ம மீன் குழம்புல மாங்காய் போடுறத விட புளிக்குழம்புல போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.